Hi students, exercise 4.4, ninth sum. A can do a piece of work in 45 days. He works at it for 15 days. And then B alone finish the remaining work in 24 days. Find the time taken to complete 80% of the work if they work together. Okay. So first you need to find A and B's work. அதாவது ஏவும் பியும் டுகெதராகி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணால் இந்த 80% ஆஃப் ஒர்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கேன் டூ த ஒர்க் இன் 45 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஏஸ் 1 days ஒர்க் என்னென்னா 45 ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க 1/45. ஸோ 1/45ங்கிறது ஏஸ் 1 days ஒர்க். ஸோ அப்போ பி அலோன், அதாவது இந்த இடத்துல ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க்கானது தட் இஸ் ஒன் ஒர்க். அந்த ஒன் ஒர்க் என்னன்னா 15 days ஏ 15 daysக்கு என்ன பண்ணுறாருன்னா ஏ எடுத்துகிட்டு போகிறாரு. தட் இஸ் 15 days ஏ 15 days என்ன பண்ணுறாருன்னா ஏ எடுத்துகிட்டு போகிறாரு. தென் 24 days 24 days என்னன்னா பி, இவங்க 2 பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை. ஸோ ஃபர்ஸ்ட் 15 days, அதாவது இது இடத்துலையும் 1/A வரணும், இந்த இடத்துல 1/B, அதாவது 1 days ஒர்க்கு. இது 1 days ஒர்க்கு, இதுவும் 1 days ஒர்க்கு. 1/A 1/Bங்கிறது 1 days ஒர்க். ஸோ அப்போ 15 days ஏ எடுத்துக்கிறாரு, 24 days பி எடுத்துக்கிறாங்க, அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1/Aங்கிறது இதுதான் 1/A, தட் இஸ் 1/45. ஸோ 15 into 1/45 ப்ளஸ் 24 into 1/B is equal to 1. ஸோ இப்போ இதே ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன ஆயிரும்னா 1/3 ஆயிரும். 24 into 1/B is equal to இங்கே இருக்கக்கூடிய 3, அதாவது 1/3ங்கிறது அந்த புறம் போகும்போது 1 minus 1/3 ஆகும். ஸோ இப்போ இது 1/1 is 1 is nothing but 1/1. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 minus 1 divided by 3 ஆயிரும். தட் இஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 24B இருக்குது. ஸோ அந்த 24B அந்த புறம் போகும்போது என்ன ஆயிரும்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். தட் இஸ் 1/B இங்கே இருக்கக்கூடிய 24 இந்த புறம் வரும்போது என்ன ஆயிரும்னா டிவிஷனாக மாறும். அதாவது முதல்ல இங்கே இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2/3 ஆயிரும். நெக்ஸ்ட் இது என்னென்னா 1/24 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1 times 24 12 times 4 1/36. ஸோ 1/Bங்கிறது என்னென்னா 1/36 days. ஸோ B alone can do it in 1/36. ஸோ இப்போ A alone தெரிஞ்சிருச்சு, B alone தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒர்க்கை ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை A alone do it in 45 days கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம B alone நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு A and B ரெண்டுமே சேர்ந்து கண்டுபிடிச்சா என்னது A plus B is 1 day's work. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியதை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது 1/45ங்கிறது ஏவோட ஒர்க் 1 days ஒர்க், தென் பியோட ஒர்க் 1/36. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ இதில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 9 into 5 எழுத முடியும். இதை நம்ம எப்படி எழுதலாம் 1/9 into 4 எழுத முடியும். ஸோ இது ரெண்டுலேயுமே 9ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அதாவது 1/9ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா 5 + 1/4. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆயிரும், that is 4 1 into இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4, இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5, தென் 4 into 5 20 ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், கடைசியில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 ஆயிரும். 4 1/9 into 9/20. ஸோ 9 9 get கேன்சல்னா 20. ஸோ 20 அப்படிங்கிறது என்னதுன்னா A plus B's ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னா 20 daysல முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 80% ஆஃப் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து 80% ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
80% ஆஃப் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், 80% ஆஃப் இந்த 20 டேஸ். ஸோ இங்கே 20 டேஸில் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த 20 டேஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 80% ஆஃப் 20 கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. ஸோ 80 டிவைடட் பை 100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 20. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல். ஸோ எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னா, ஸோ 80% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது 16 டேஸ், 100% ஆஃப் ஒர்க்குங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறது 20 டேஸ். ஏ அண்ட் பி அலோன் 20 டேஸில் முடிப்பாங்க. அதைய 80%ங்கிறது 16 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஓகே. For more videos, please subscribe my channel. Thank you for watching.